ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் பெண் தன்மையை, ஒரு கோபிகை சிறுமியின் தன்மையை அடைந்து இந்த சிறுமி கண்ணனை காதலிக்க அவளுடைய தாய் அப்படி இப்படி அவளை இழுத்து பிடிச்சு ஊரார்கள்லாம் வேற நம்முடைய குலத்துக்கே இது ஒரு அவப்பெயரா போயிடும் என்றெல்லாம் சொல்ல, இப்ப மெதுவா அந்த தாய் பெண்ணை வீட்டுக்குள்ள அழிச்சுன்னு வந்துட்டாளாம். வீட்டுக்குள்ள அழிச்சுன்னு வந்து அவளுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி, நீ இனிமே இந்த மாதிரி போகாத, உனக்கு வேணும்னா நானே பார்த்து கண்ணனோடு திருக்கல்யாணம் அப்புறமா பண்ணி வைக்கிறேன், இது அதுக்கான வயதும் கிடையாது, கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருன்னு எல்லாம் சொல்றா. ஆனா அந்த பெண் திடீர்னு என்ன பண்ணா தெரியுமா வீட்டுல இருந்து? அதை வர்ணிப்பதுதான் இந்த 6வது பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். பட்டம் கட்டி பொன் தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள் பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார்குழல் மங்கை மீர் இவள் மாலுருகின்றாளே. பட்டங்கட்டி பொன் தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள் பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார்குழல் மங்கை மீர் இவள் மாலுருகின்றாளே. இப்போ அந்த தாய் சொல்றா, நான் இவளை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? மற்ற பெண்களிடம் சொல்கிறாள். பட்டம் கட்டி, பட்டம்னா நெத்தியிலே கட்டக்கூடிய அழகான பட்டம். இந்த பட்டம்னு சொல்லி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நெத்திக்கு ஒரு ஆபரணம் கட்டுவா பாருங்க, அதுக்குத்தான் பட்டம்னு பேரு. பட்டம் கட்டி, நெற்றியிலே பட்டம் கட்டி, பொன் தோடு பெய்து, தோடுனா காதில் அணியக்கூடிய காதணி, பொன் தோடுனா தங்கத்தோடு, பொன் பிளஸ் தோடு சேரும் போது பொற்றோடு என்று ஆகும். அதான் பொற்றோடு பொற்றோடுன்னு உங்கள் புத்தகத்தில் இருக்கும். பொன் தோடு தங்கத்தோடு, பெய்துனா அணிவித்துன்னு அர்த்தம். காதுல தங்கத்தோடு ஆசை ஆசையா அணிவித்தேன். இவள் இந்த பெண்ணுக்கு பாடகமும் சிலம்பும், பாடகம்னா பாத கடகம், காலில் அணியக்கூடிய கொலுசு, சிலம்பும் அத்தோடு சிலம்பு. ஆக பாடகமும் சிலம்பும் ரெண்டுமே கால்களிலே அணிந்து கொள்ளக்கூடியது. அந்த கால் அணிகலன்களையும் அணிவித்தேன். எல்லாம் அணிவித்து இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு, இட்டமாக நான் இஷ்டப்படின்னு அர்த்தம். யார் இஷ்டப்படி வளர்த்தேன்னா, ஏன் இஷ்டப்படி இல்ல, அவள் இஷ்டப்படி வளர்த்தேன், செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அப்படி வளர்த்தெடுத்தேனுக்கு. வளர்த்தெடுத்தேன் அப்படின்னா இங்க மாமுனிகள் அவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்றார். நான் இடுப்புலயே வச்சுட்டு இருந்தேன், கீழே கூட இறக்கி விடல, கீழே இறக்கி விட்டா என் குழந்தைக்கு கால் வலிக்குமோன்னு நினைச்சேன், அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ அத்தனையும் வாங்கி கொடுத்தேன், செல்லமா ஆசை ஆசையா இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு, அவள் இஷ்டப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன். ஆனா இப்ப என்ன பண்றான்னா, வீட்டுக்குள்ள வந்து கண்ணனை பார்க்க வேண்டாம், அதுக்காக நிரந்தரமா பார்க்க வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் பொறுத்திரு, உரிய காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா என்னோடு இருக்கலுறாள். என்னோடு இருக்கல் உறாள்னா இருக்க மாட்டேங்கிறா, இருப்பதை அவள் விரும்பவில்லை, இருக்க மாட்டேன் என்கிறாள், கண்ணனை நோக்கித்தான் போடுவேன்னு ஓடுறா. எப்படி போறா தெரியுமா? பொட்ட போய் புறப்பட்டு நின்று, பொட்டனா விரைவாகன்னு அர்த்தம், கிடுகிடுன்னு. இது தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை. பொட்ட அப்படின்னா வெரி ஃபாஸ்ட், உடனே, இமீடியட்டான்னு அர்த்தம். இது நாம பொதுவா இந்த ரெட்டை கிழவியில கிடுகிடுன்னு போனா, கடகடன்னு போனா அப்படிம்போம். இந்த கிடுகிடு கடகடா இதெல்லாம் சொல்றோமே, இதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை என்னன்னா பொட்ட. பொட்ட போய் அப்படின்னா விரைவாக வீட்டு விட்டு வெளியில ஓடுறா. என்னத்தான் தாப்பாளெல்லாம் போட்டு வச்சாலும் தாப்பாளெல்லாம் திறந்துட்டு பொட்ட போய் விரைவா ஓடி புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று நின்று வாசல்ல நிக்கிறாளாம். வாசல்ல நின்னுண்டு இவள் பூவை பூவண்ணா என்னும், கிருஷ்ணன் இருக்கானே இந்த காயாம்பூன்னு சொல்லுவா, அந்த பூவை பூ காயாம்பூ அந்த வண்ணத்திலே இருப்பான். காயாம்பூவுக்குத்தான் பூவை பூ என்று இன்னொரு பெயர், காயமலர் நிறவா என்று பெரியாழ்வாருடைய பாசுரமே பார்த்திருப்போம். திருப்பாவேலையும் பூவை பூவண்ணான்னு வருது. அது கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் பூ மாதிரி இருக்கும், ஆனா அது கிடையாது. டிசம்பர் பூல வாசனை கிடையாது. அந்த டிசம்பர் பூ வண்ணத்திலேயே வாசனையோடு ஒரு பூ இருந்தால் அதுதான் காயாம்பூ. அந்த வண்ணத்துலதான் இருப்பான் கண்ணன். இவள் பூவை பூவண்ணா
என்னும், என்னும்னா என்று அழைப்பாள்னு அர்த்தம். அங்க போய் கிருஷ்ணா பூவை பூவண்ணா என்று கண்ணனுடைய வடிவழகில் ஈடுபட்டு அவனை கூப்பிடுறா. கூப்பிட்டு கண்ணன் வல்லேன்னா, பெண்களே கேட்டுக்கோங்க, வட்டவார் குழல் மங்கை மீர், மங்கைனா பெண், மங்கை மீர் ஏ பெண்களே, வட்ட வார்குழல், வட்டனா சுருண்டு இருக்கக்கூடிய, வார்னா நீண்டு இருக்கக்கூடிய, குழல்னா கூந்தல், வட்ட வார்குழல் சுருண்ட நீண்ட கேசம் கொண்ட மங்கை மீர் பெண்களே, நீங்கள்லாம் உங்க அம்மா அப்பா சொன்னா கேட்கக்கூடிய பெண்கள் தானே, அப்படிப்பட்ட மங்கைகள் தானே, கேளுங்கோ. இந்த பெண் இருக்காளே, பூவை பூவண்ணான்னு கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு கண்ணன் வல்லேன்னா, இவள் மால் உருகின்றாளே, மால்னா மயக்கம்னு அர்த்தம், மால் உருகின்றாளே, அப்படியே மோகிச்சு மயங்கி விழுந்துடுறா. கண்ணன் வந்தால் அவளுக்கு வாழ்வு, வரலையா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. இதுதான்மா என் பெண்ணின் நிலைமை. அதனால பெண்ணை கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கலான்னு முயன்று பார்த்தேன். நெத்திக்கு பட்டம் கட்டினேன், அவளுக்கு காதுல பொன் தோடு அணிவித்தேன், பாடகம் அணிவித்தேன், சிலம்பு அணிவித்தேன், இஷ்டமாக வளர்த்தெடுத்தேன், இடுப்பிலே வச்சுட்டு கீழே இறக்கி விடல, எல்லாம் பண்ணித்தான் வளர்த்தேன். அப்படிப்பட்ட பெண்ணை வீட்டுக்குள்ள இருமான்னு சொன்னாலும் என்னோடு இருக்க மாட்டேங்கிறா. விரைந்து வாசலுக்கு ஓடுறா, பூவை பூவண்ணான்னு கிருஷ்ணனை கூப்பிடுறா. அவன் வல்லேன்னா, சுருண்டு நீண்ட கூந்தல் கொண்ட பெண்களே, அவன் வல்லேன்னா இவ மோகிச்சு மயங்கிடுறா. பட்டம் கட்டி பொன் தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள், பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார்குழல் மங்கை மீர் இவள் மாலுருகின்றாளே. பட்டங்கட்டி பொன் தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள், பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார்குழல் மங்கை மீர் இவள் மாலுருகின்றாளே. இதற்கும் ஒரு உள்ளுரை பொருள் இருக்குன்னு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா. அது என்னன்னா, அந்த மகள் இருக்கா பாருங்க, அவதான் சிஷ்யனாம். இந்த அம்மா இருக்கா பாருங்க, அவதான் ஆச்சாரியனாம். ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, சிஷ்யனுக்கு பட்டம் கட்டுகிறார். என்ன பட்டம்? அடியேன் ராமானுஜதாசன்கிற பேரை ஆச்சாரியன் தான் கொடுக்கிறார். நமக்கு வாழ்க்கையில சிறந்த பட்டம் அதுதான். 1000 டைட்டில் வாங்கியிருக்கலாம், அடியேன் ராமானுஜதாசன்கிற டைட்டில் அது போன்ற பட்டம் வராது, அதை ஆச்சாரியன் தான் கொடுக்கிறார். பொன் தோடு பெய்து, காதுக்கு தோடு போட்டு விடுறாராம். என்ன தோடுனா, நம்ம காதுல 8 எழுத்து மந்திரத்தை உபதேசிக்கிறாரு இல்லையோ, அதுதான் காதுக்கான நல்ல தோடு. அப்புறம் பாடகமும் சிலம்பும், பாத கடகத்தை அணிவிக்கிறாராம். அது என்ன? பெருமாளுடைய பாதம் தான் திருமண் காப்பு, பாடகம் சிலம்புனா 12 திருமண் அணிந்து கொள்ளக்கூடிய முறையை உபதேசிக்கிறார். அதாவது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாருங்கிறது தாத்பரியம். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு அவனுக்கு ராமானுஜதாசன்கிற பட்டத்தை கொடுத்து காதுல தோடு போல அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி பெருமாளுடைய பாதமாகிய திருமண் காப்பை பாடகமாக அணிந்து கொண்டு சொல்லி அணிய வச்சு எல்லாம் பண்ணிடுறார். இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்குன்னா பகவானுடைய இஷ்டத்துக்குன்னு இந்த சிஷ்யனை அவர் வளர்க்கிறார். ஆனா சிஷ்யனுக்கு பக்தி அதிகமாகும் போது என்னார்தான், இதை தோஷமா சொல்வதா எடுத்துக்க கூடாது. சில பேருக்கு அதிகமான பக்தி இருக்கும், அவ என்ன பண்றா, ஆச்சாரியன் சொல்லுவாராம், நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் நான் உனக்கு பண்ணி வச்சுட்டேன், பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார், எப்படி ஆச்சாரியன் திருவடியை பணிந்து விட்டாயோ மோட்சம் உண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட, அங்க எப்படி அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் பொண்ணு இல்ல இல்ல போறேன்னு ஓடுறா இல்லையா, அது போல பகவான் மீது உள்ள அபரிமிதமான அன்பால ஆச்சாரியன் இல்லப்பா இந்த பிறவி முடிவுல உனக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்னாலும் ஒரு சில சிஷ்யர்கள், அதாவது ரொம்ப பெரிய பக்திமான்கள், இது உடனே நம்மள அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்க வேண்டாம், இது நம்ம லெவல் இல்ல, இது ரொம்ப பெரிய லெவல். அவ என்ன பண்ணுவாளாம், என்னோடு இருக்கலுறாள், அந்த ஆச்சாரியனோட கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி, இல்ல இப்பவே பெருமாள் வேணும்னு சொல்லி பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார்குழல் மங்கை மீறி இவள் மாலுருகின்றாளே, இப்பவே பெருமாளை அடையணும்னு சொல்லி அப்படியே ஒரு கலங்கிய நிலையில் அவனை அழைத்து அழைத்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு சில மகான்கள் வேண்டுவார்கள். அது மகான்களுக்கே உரித்தான இயல்பு என்பது பாட்டின் உள்ளரை பொருள். ஒரு ஆச்சாரியன் மூலம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றால் நமக்கு மோட்சம் உண்டுன்னு நாம ஆறி இருப்போம். அது பெற்றதுக்கு அப்புறமும் கூட விரைந்து பகவானை அடையணும் சிலர் துடிப்பார்கள். அப்படி துடிக்கும் அடியார்களின் நிலைதான் இந்த பாட்டில் காட்டப்பட்டுள்ளது. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: I adorn the forehead of my daughter with a girdle, and adorn her ear with earrings, and adorn her legs with anklets. I brought her up as my dear child, but now she doesn't want to be with me. She rushes outside home and shouts, "Oh Lord, that has color like the ironwood flower.
ஓ maidens, please see her fainting just by thinking about the Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், தொடர்ந்து இந்த பெண் எப்படியெல்லாம் கண்ணனிடம் மயங்கினாள் பெரியாழ்வார் வர்ணிக்கப் போகிறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பட்டம் கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடிருக்கலுறாள். பட்டங்கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடிருக்கலுறாள். பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவன்னாவென்னும் வட்ட வார்குழல் மங்கை மீர் இவள் மாளுருகின்றாளே.